ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு உடல் சூடாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இந்த வெந்தயக்களி ரொம்ப நல்லதுங்க. நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். நீங்கள் நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலையில் இந்த களியை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் வராதவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. இது உடம்புக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டு. நீங்கள் இதுக்கு நமக்கு ஆட்டுறதுக்கு 2 தேவையான பொருட்கள் தான். ஒன்று வெந்தயம், இன்னொன்று ரைஸு. நான் இட்லி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு மெஷர்மெண்ட் கப்லேருந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், ஃபெனுக்ரிக் சீட்ஸு. இட்லி ரைஸு 1 கப். இப்போ இதை நல்லா ஒரு 6-7 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். வெந்தயத்தை போட்டு ஆட்டலாம். அதுக்கப்புறம் ரைஸை போட்டு ஆட்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட்டி எடுத்துருங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கலந்து களி கிண்டலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வெந்தயத்தை கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். அதே தண்ணியோடு போட்டலாம். வெந்தயம் நல்லா மையாக அரைப்படணும்னு சொல்லுவாங்களா, நல்ல மாவாக அரையட்டும். ரைஸை போடலாம். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு ஆட்டி எடுத்துடலாம். அரிசியை போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். போதும், இதுலேயே ஆடட்டும். சுற்றி முடிச்சதுக்கு முன்னாடி நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அதான் மெயினாக நமக்கு இது. வலுவலுன்னு அரைச்சி இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சுற்றட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கருப்பட்டி பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இது களி கிண்டும் போது பார்க்கலாம். இப்போ நான் கருப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். சூடாகட்டும். கரையணும். கருப்பட்டி இது பண்ணணும். நல்லா கரைஞ்சி கொதி வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் கொதிச்சிருச்சு, கருப்பட்டியும் கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம நல்ல ஒரு அடி கனமான எடுத்துக்கணும். வெயிட்டானதான் குக்கருக்குள்ளே எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க களிக்கின்றதுக்கு. அப்புறம் ஒரு உட்டு உள்ளது மரக்கட்டை அதாவது நம்ம மோர் மத்து அப்படி இருக்குங்கள, அது பின்பகுதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். இப்போ குக்கரை வச்சுருக்கேன் நான். இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு எண்ணெய் அதிகமாக ஜாஸ்தியாக தேவைப்படும் களிக்கு. நல்லா சுற்றிலும் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ஆயில் இதாகட்டும். இப்போ மாவு ஊற்றலாம். இப்போ மாவு ஊற்றியாச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, கிரைண்டரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மொத்தம் 4 கப்பு தண்ணி ஆயிடுச்சு. 2 கப்பு ஆட்டுறதுக்கு ஊற்றினேன். 2 கப்பை கழுவி
கிரைண்டர் கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 4 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வேகணும், பச்சை வாசனை போகணும். இதை கைவிடாமல் கிண்டணும். கிண்டுறதுல தாங்க இருக்குது, அடி பிடிக்காமல் இருக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிரைண்டரை கழுவுறப்பே அது மாவு கெட்டியாக இருந்துச்சு இல்லையா, அப்படி கெட்டியாக வர ஆரம்பிக்கும். ஆட்டும் போதே உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போடாதீங்க, ஏன்னா நம்ம இனிப்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். அதனால் சும்மா ஒரு இதுக்காண்டி பேருக்காண்டி கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். இது கிண்டிட்டு பார்க்கலாம், கெட்டி ஆகணும். பாருங்கள், கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சா? கைவிடாமல் கிளறுங்க. தண்ணியை வச்சு இதை சுற்றிலும் வலிச்சு விட்டுக்கோங்க. சுடும், நம்ம தண்ணியில் வச்சுட்டு தரும்போது கொஞ்சம் சூடு பொறுக்கும். அதுக்காண்டி லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு சுற்றிலும் வலிச்சு விட்டுக்கோங்க. இல்லை ஸ்பூனை வச்சு வலிச்சு விடுங்க. புதுசாக செய்கிறவங்க கையை போடாதீங்க, ஸ்பூனை வச்சு வலிச்சு விட்டுக்கோங்க. கை சுடும். கெட்டியாகி நமக்கு சுற்றுறதுக்கு கஷ்டமாக வரும். அப்போ எடுத்துருங்க. 1 கப்பு ரைஸ் தான் போட்டேன், பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. கொலன்னு வரும். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த டிரைவர்ஸு வண்டி ஜாஸ்தியாக ஓட்டி வண்டியிலே அதிக நேரம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு, நம்ம சும்மா உட்காந்துட்டே இருக்கோம், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல ஒரு உணவு. தூக்கம் வராதவங்க கூட நீங்கள் தலையை குளிச்சுட்டு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் அடித்து போட்டப்போ வருங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். பாருங்கள், கைவிடாமல் கிண்டுங்க. வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் விட்டதே போதுன்னு இது பண்ணிட்டேன். நான் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் உளுந்தங்களெலாம் நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம், மாவை அரைச்சி. இது ஊற போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்படியே வாய்க்குள்ளே போனாலே அல்வா போகிற மணிக்கு போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டுவோம். பாருங்கள், இதை இப்படி தண்ணி தொட்டு வலிச்சு விட்டுருங்க. கையில் இன்னும் லைட்டாக ஒட்டுது. சுற்றிலும் கூட வலிச்சு விட்டுறலாம். நீங்கள் ஸ்பூனை வச்சு வலிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுவோம். பாருங்கள், சுருண்டு வருதா? இன்னும் கொஞ்சம் கிண்டணும். பாருங்கள், சுருண்டு வருதுங்களா சட்டியிலேருந்து. இன்னும் ஒரு நிமிஷம் கிண்டி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. கிண்டும்போது பாருங்கள், நான் 1/4 மணி நேரமாக இந்த 1 கப்பு களியை கிண்டுறேன். ஒட்டாமல் வந்துருச்சுங்களா? இனி நம்ம இதை இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். வலிச்சுங்க தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாது. இதுதாங்க பதம். பாருங்கள், நான் ஸ்பூனில் எடுத்து பிளேட்டில் போட்டேன். ஸ்பூனில் ஒட்டல பார்த்திங்களா? இப்படி எடுத்து போட்டு நீங்கள் புளி பறிச்சுக்கோங்க.
இந்த களி எப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. பாலை நல்லா சூடாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், களி ரெடி. இதை நல்லா தொட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பொறுமையாக செய்யுங்க, ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நமக்கு இந்த இடுப்பு வலி இதுக்கு கூட ரொம்ப நல்லது. பெண்களுக்குரியதுலேயும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. உடம்பு சூட்டை தணிக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.